சிச்சி ஒரு மனுஷனை போட்டு இப்படியே சிப்பிலி கூத்தாடும். டெல்லிக்கு வர சொல்றாங்க, மும்பையில போய் சென்சர் போர்டை பார்க்க சொல்றாங்க, அந்த ஆளை கூப்பிட்டு உழைக்கிறாங்க. எப்போடா உழைக்கிறீங்களா? எப்போடா படத்தை விடுவீங்க நீங்க? என்னண்டு விடுவாங்க, என்னண்டு விடுவாங்க. கொஞ்ச நேரம் கதையை கதைச்சு மேடையா போட்டு அதுக்காக ரோங் ப்ரோன்ற அங்கிள் என்ற சேட்டை சொரிச்சேட்டையில் விட்டா இன்னண்டு அவங்க படத்தை விடுவாங்க. தம்பி, அரசியல் மேடை பேச்சுக்கும் ஒரு சினிமா கலைஞனை நீங்க ரெண்டா ரெயின் மாதிரி போகுது. இங்கே நல்ல சளியண்டா அவன் மூஞ்சிய பார்க்க தெரியுது. மருந்துக்கு இருந்தேடு ஒரு ஆடாதோடைய ஒரு ஒரு தூதுவளையில அரைச்சு சாப்பிட்டா போகுமே தம்பி. சொல்லிட்டீங்களே, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சூரிய பகவான் இருந்ததை விட 3 மடங்கு மேல போட்டுதான். அதுதான் இந்த காலத்துல குளிர் ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கமன்றாங்க. என்னண்டு புள்ள குட்டி பிள்ளையாண்டைக்கு நான் மருந்து எடுக்க சொன்னேன். என்னண்டு விடுவாங்க தம்பி, இது ஜனநாயகம் இல்ல, இது வேற பிரச்சனை. அதான் சொல்றேன். பொங்குறீர்கள், நீங்களே பொங்கி நீங்களே தின்றீர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்குறீர்கள். அந்த ஆள் சூரியனுக்கு எப்ப அவர் சொட்ட புக்கதி தின்னீங்களோ? தம்பி, சூரியன் என்னப்பா கிட்ட போன எரிச்சல் போடும். அது என்னப்பா, அப்ப சூரியனுக்கு பொங்க தெரியுது, சூரியனை கும்பிட தெரியுது, வயல் செய்கிறீர்கள் சூரியனை நம்பி, அந்த அளவுக்கு ஒரு புக்கதி எத்துற பிள்ளையோ? தம்பி சொல்லுங்க, என்ன குரலி வித்த மருந்தல் எடுக்க சொன்ன? அது சளியப்பா, அது அந்த வாட்டில மாறிடுச்சு. அப்படி விடக்கூடாது. ஒன்று சொல்றேங்க, வெந்நீர்ல மெந்தோல் போட்டு ஆவி படி பறக்கும். சொல்லிட்டியோ? போயிட்டு வா. போங்க அங்கிள், போங்க. இளமை துள்ளிகள் அது காலமே சீறி கொண்டிக்குது, ஒன்றும் காணாம இந்த பாட்டுல போவோம். என்னண்டு விடுவாங்க, என்னண்டு விடுவாங்க தம்பி. நான் ஒன்றும் கதை கேளையல்லோ. ஏன் கதை காப்புற? அதான் கேக்குறேன். என்ன என்னண்டு விடுவாங்க? கேட்டு கேட்டு பழகி போச்சு. என்ன ரம்பட்டை ஊதுற? அண்டைக்கு பார்த்தா ஏதோ மோட்டர் சைக்கிள் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ற மாதிரி சீர்றேன், பிறகு பார்த்தா கார் ஸ்டார்ட் பண்ற மாதிரி சீர்றேன். இன்றைக்கு ரம்பட்டை இழக்கிற. டே, நான் உன்னை சொன்னால மறந்துருக்க சொல்லி, மாறுமாண்டா. டேய், ஒரு டீசென்ட் ஆக்கள் நிக்கினம் கதைக்கினம் அந்த இடத்துல சீரக்கூடாது. அந்த அந்த எண்ணம் சிந்தனை இல்லையா திருப்பி இங்கிதம் வேணும் இல்லை உனக்கு? விடுங்கப்பா, மருந்து மடுக்கிறையில ஆக்க நிக்கிறது நான் சீரையில விடுங்க. தும்மா வலிக்கிட்டியோ? ஓடு ஓடு ஓடு. சீர்றது தும்புறது எங்க? திடீரென்று தோல்ல சொல்லு வெள்ள வெள்ளையா கிடக்கு. திடீரென்று வந்தது. இந்த தேமலை சொல்றப்ப பொன்னியின் செல்வன் தேமல் என்று சொல்றது. பொன்னியின் செல்வனும் அதாவது உங்களோட தோல் பட்டைகளை மீறி வளருது, அதாவது பொன்னியின் செல்வன் தேமல் என்று சொல்றது. இதுக்கு நீங்க என்ன செய்யணும்டா, கொஞ்சம் இருக்கலாம் பால், அதோட பாவட்டம் இலை, அதோட கொஞ்சம் மஞ்ச முன்னா பட்டைய போட்டு. மஞ்ச முன்னா பட்டி என்ன இல்லாதலைய போறது? இல்லாதலையாண்டாலும் மூலிகைன்னு சொல்லலாம். வரலாறு அதைத்தானப்பா சொல்லு, சித்தர்கள் எழுதி வச்சது. நான் அதை உங்களுக்கு சொல்றேன். நான் ஜஸ்ட் ஒரு தூதுவன் தான், அவ்வளவு தான். உணவே மருந்து, மருந்தே விருந்து, அங்கால இருந்து குடிச்சுப்பார் குருந்து, வானத்துல பருந்து. என்னது வானத்துல பிறந்து? இதுக்கும் ஷர்மாரி கதைச்சாலும் இலதலையில விஷயம் இருக்கும். அவிச்சு குளிச்சுதான் பாக்குறது. இப்படி என்றாலும் புடுங்கி கிடுங்கி அவிச்சிருக்கா குளிச்சுதான் பார்க்கணும். கோதாரி என்ன இது வந்துட்டான். நெல்லிக்கனி அதிகமானுக்கு ஔவையார் கொடுத்தா சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்ல. என்ன மாதிரி தேமல்? தேமலோ? தேமல் போட்டுது நீ சொல்லி இங்க பெரிய படை ஒன்று வந்துடா. ஓ, இந்த சொறி படையை சொல்றீங்க? ஓ, இதுதான். இது வந்து சுட்டகைமுனு படை. என்ன சுட்டகைமுனு அரசட்ட பேர்லாம் சொல்ற? அதே இது என்ன இது? வரலாறு அதைத்தானே சொல்லுது. இந்த சொறி வந்து முதலா சுட்டகைமுனுக்கு தான் வந்ததப்பா. மகாவம்சத்துல அப்படிதான் குறிப்பிடப்பட்டு. ஓ, சரி சரி சரி. இங்க அது மட்டும் இல்ல, இதை தாண்டி இங்க தோல் மூட்டு கை கால் எல்லாம் ஒரே உழைவு. ஓ, இதுக்கு வந்து நன்னாரி, நன்னாரி ஒரு பொன்னாரி. இந்த நன்னாரியோட கொஞ்சம் வாதராணி. ஐயோ, வாதராணி ஆடு மாடுன்ற குழியை நெங்களை போட்டு அவிச்சு குடிக்க சொல்லுங்க. இந்த உலகமே ஒரு மூலிகை தோட்டம். இறைவன் அதுக்காகத்தான் எங்களை படைச்சு விட்டுருக்கான். மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம் நிறைந்த மௌனன் நான் பாடும் கீழம். என்னப்பா இது சினிமா பட பாட்டே? சினிமா இப்பதான் உருவானது. ஆனா வரலாறு எத்தனை சுவடி இருக்கு தெரியுமா? எல்லா ஓலை சுவடி கோடி கோடியா சேர்த்து வச்சுட்டு அதை பார்த்தா சொல்றீங்க. ஓ,
அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு ஒரு தனி ஞானம் வேணும். கரெக்டா போட்டு இது போதும் எனக்கு, இது போதுமே. திருப்பி சினிமா பாட்டை சொல்லி போட்டு போது எனக்கு மூலிகை ஓலைச்சோடி வாசிக்கிறேன்னு சொல்லி. ஆனாலும் நன்னாரி ஒரு பொன்னாரி அவிச்சு குடிப்போம். கருஞ்சீரகத்துல அரைக்கரண்டி தேசிக்காய் தோலை உரிச்சு காய வச்சு. ஐயா ஐயா சித்தர் அவர்களே. ஓ, யார் அழைத்தது? நான் தான் அழைத்தேன். வணக்கம். நாராய் வளம்படுங்க. சொல்லுங்க தம்பி. எல்லாம் ஓலைச்சோடி தான். என்ன என்னன்னு கேட்டா, ஒரு 64 வயதுங்கிற ஐயா ஒரு ஆள். ஓகே. திடீரென்று செக் பண்ண போனா கேன்சர் சொல்லி போட்டாங்க. ஏதாவது தங்கள்கிட்ட வழி இருக்கும். உலகமே இந்த மருந்தை கண்டுபிடிக்கல. நான் பொக்கிஷமா பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நான் இருக்கிறேன் குடிசை இருக்கல, அதுல இந்த மருந்த பொக்கிஷமா அவ்வளவு ஐயா. என்ன சாமான சொல்லுங்க. நெத்தலி இருக்கல, நெத்தலி கருவாட்டுல ஒரு 100 கிராம் எடுங்க. நல்ல பட்டா அரைச்சு கொஞ்சம் தண்ணி அந்த சில்வருக்கு விட்டு அரை டம்ளர் வரும் வரைக்கும் கொதிக்க வைங்க. அதுக்குள்ள கொஞ்சம் மேஷ்மெலோவை போட்டு குடிங்க. என்னடா நெத்தலி கருவாடு மேஷ்மெலோ கேன்சருக்கு மருந்தண்டு சித்தரண்டு கூப்பிட்டேன் பார். இது என்ன முத்தி போச்சா கம்பிஷா. குலுக்கி வச்ச கொக்க கோலா போலே சாயங்கால போலே பொங்கி வந்தாளி. தம்பி, பல நாட்கள் படுக்காமல் பல வகையான ஓலைச்சுவடுகளை பிரட்டி பகுத்தறிவுடன் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கேன். இது உலகத்துல வல்லரசு நாடுகள் கூட கண்டுபிடிக்காத ஒரு மருந்து. ஃபார்முலா என்ன? ஃபார்முலா கொஞ்சம் முள்ளு கம்பிகளை எடுக்கணும். அதோட கொஞ்சம் அழுகிய பழங்களை சேர்த்து சில எலி குஞ்சுகளையும் போட்டு நல்லா அவிய வச்சு கொஞ்சம் சக்கரின் கூடா விட்டுட்டீங்க. தம்பியும் அப்பப்போ ஓலைச்சுவடிகளை பிரட்டியல் கூடாவையும் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து வற்றிய பின் அதை வடித்து எடுத்து பக்குவமாக வைத்தல் வேண்டும். அதை அப்படியே உண்ணக்கூடாது. அதோடு சில வகையான தண்ணிகளை கலந்து பிரித்து உண்ணுதல் வேண்டும். என்னத்துக்கு இந்த கண்டுபிடிப்பாடி? ஏன் இது சோம்பல் முறிப்பதற்கான ஒரு கண்டுபிடிப்பா. இதை நீங்கள் உண்ணும் பொழுது வானத்தில் பறப்பது போன்ற உணர்வு உண்டாகும். மனைவி உங்களை பேசினால் திருப்பி பேசுவதற்குரிய தைரியம் கிடைக்கும். ரோட்டில் ஏர் போனாலும் நீங்க அவர்களோட தாராளமாக சண்டை போடக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். கேக்குறேன், இந்த மருந்தின் பேர் என்ன? இதை நாங்க பல வகையாக அழைக்கலாம். கசிப்பென்று அழைக்கலாம், மூலக்கடிச்சான் என்று அழைக்கலாம், வெட்டிரும்பு என்று அழைக்கலாம், எக்கட்டி பாலா என்று அழைக்கலாம். இப்படி பல நாமங்கள் உண்டு. அழைப்பேன். நீங்க அந்த கேன்சருக்கு மருந்து கேட்க மேஷ்மெலோவன் நெத்திலி கருவாடு சொன்ன அப்பவே நான் இந்த ஊரை விட்டு கிளம்பி. சித்தர்கள் அன்றே உரைத்திருக்கிறார். முல்லை பூங்கொடி கொம்பை தேடுது, கொம்பை போலவும் அன்பை தேடுது. ஒரு சினிமா பாட்டு. நீ முழு சினிமா பாட்டையும் சொல்லி கொண்டு சித்தரண்ட பேர்ல முழு பேரே ஏமாத்தி கொண்டு திரிற. உன்ன நான் யாருக்குமே நீ மூலிகை வருத்தம் சொல்றது மூலிகை சொல்றது நான் கண்டனோ. நீ கடைசியா கசிப்பு காய்ச்சி எங்களை எல்லாம் போலீஸுக்கு பிடிச்சு கொடுக்கத்தான் நிக்கிற. ஓடு வலிக்கிடு. மூலிகையா மூலிகை வருத்தம்டா கிளம்பி கொண்டு வாரது கண்டதுன்னு சொல்றது. என்னப்பா இவ்வளவு காசு செலவழிச்சு கொண்டாடினான், ஒரு சாதி என்னத்தை காணல. பின்ன அதே நல்லது கெட்டதுக்கு இதை போய் வச்சா இல்லை. நான் சனத்தை சம்பாதிக்கிறது சனம் பெருமைஞ்சு. நான் வந்து நிக்கிறேன். அப்பாட்ட சொல்லுங்க. அதெல்லாம் சரி. எங்க கொக்கா கணத்தம்பி அக்கா அவளை கிளினிக் ஆத்தி அவளோட வர்ற பாடு நாங்க 50 ஆஸ்பத்திரின்னு சொல்லியிருந்தேன். அதுதாங்க சொல்லியிருக்காங்க. 50ல் மாசம் வரும். இப்போ 50ல் எல்லா வருத்தமும் இருக்கு. அவ்வளோதான். அப்போ எத்தனை இல்லை அன்னைக்கு தம்பி? அதான் அவளுக்கு 360 தாண்டிட்டேன். அந்த நேரம் சொல்ல கேட்டுக்கல. தின்னு திண்டு போட்டு இப்போ பார்த்தா யோசிச்சு கொண்டு இருக்கு. அது சரி, உங்களுக்கு எத்தனை அன்னைக்கு? எனக்கு தம்பி 380. சுகர் டீம் கொண்டாட்ட விட வருத்த கலவை 20 கூட நாளைக்கு போனா தான் 400 சுகர் 310 சிரிச்சோன்னு சொல்லுது. பாடுங்க. பின்னுக்கு இந்த அருமத்துறைக்கு என்ன நடந்தது தெரியும்? முதல் இந்த கத்தை வெட்டினாங்க. அதுக்கு விடல், அதுக்கு பாதம், அதுக்கு முழங்காலை வெட்டி போட்டு அந்த இதுக்கு அப்படியா முடிஞ்சுது. எல்லா பாட்டும் போட்டு கவனமா இருங்க. கொண்டாட்ட வீட்டை கொண்டாட்டத்தை பற்றி கிடைக்கும். அந்த வருத்தக்காரத்தை சடங்கு சம்பிரதாயத்துக்கு ஒழுங்கா மனுஷரை நிம்மதியா இருக்க வருவாங்க. அமைக்கிற இடத்த அடுப்பு வருது. சபைக்கு நேரம் போச்சு. ஓடியான் என்ன இருந்தாலும் இந்த பெருவெட்டான சமையலுக்கு ஆம்பளை எல்லாம் முக்கியம். அதுதான் என்ன எங்களை போல சபைக்கு இதே சமைக்கு ஆம்பளை பெருவெட்டு சமையல் ஆம்பளை இந்த பக்கமே இது போட்டோம். வெந்தயம் போட்ட வெந்தயம் எல்லாம் போட்டாச்சு. பெருவெட்டு சமையலோ பிராக்கா கூட டிஷ் ஒன்று சின்ன வச்சு கருவேப்பிலை சமைக்கிறீங்க. ஆக்கலப்ப
எப்படி சரி எல்லாரும் சரி. பேரும் சரியா சரி. நானும் இருக்கேன் லைட்டா சாப்பாடு கொடுத்து வடிவா காவணும் சரி 4 நாளா நித்திரை இல்லையா எனக்கு ப்ரெஷர் கூட போகுது உங்களுக்கு புரோசனா ஓ எனக்கு ப்ரெஷர் உங்களுக்கு ப்ரெஷர் எனக்கும் புரோசனா அப்படிங்க ஓஹோ இது ப்ரெஷர் பெரிய யூனிவர்சிட்டியில் உண்டா படிச்சாக்க ஹைஃபை போடுங்க ப்ரெஷர் மேட் நீங்கள் நாய்ப்பயல் முந்திரா என்ன தூக்கியல் எறிஞ்சது தூக்கி எறிஞ்சதா போன அந்த சமையலுக்கு அடுப்பு தூக்கி வச்சுட்டு என்ன நாங்கள் விழாவிழு என்ன 39,000 தூக்கி எறிஞ்சது பெரிய கிண்ண சாதனை 39 தூக்கி நீ எப்பா லோ ப்ரெஷர் நான் ஹை ப்ரெஷர்ப்பா நான் தான் கூட ஹை ப்ரெஷரோ நில்லுங்கடா வாருங்க நில்லுங்கடா அதுக்கு நல்ல மருந்து என்னண்டா எரிக்களம் பால் கொஞ்சத்தை எடுத்து சட்டிக்க விட்டு கடுகு போட்டு வறுத்து போட்டு குடிச்சா செத்து போவ குடிச்சா அடிச்சனேண்டா மனுஷன் ஒரு 500 ரூபா காசவன் போட்டுவன் சொந்தக்காரன் கொண்டாட்டத்துக்கு வந்து திருப்பி போட்டு போன்னு வந்தா நீ எனக்கு இங்க உண்ட ப்ரெஷர் கட்சி நீ என்ன ப்ரெஷர் ஏத்துறேன் போங்க சந்தத்துக்கு சாப்பாட்டா கொடு போடா யாரா அவங்க சமையல் பிடிச்சோம் கொண்டாட்டம் கொடுக்க காலப்பாய் எடுத்து தருவாங்க கட்டாதால உடஞ்சால வாரான் காது கேட்கல வாரண்டு பேரும் போறான் சரி அது சரி எனக்கு அந்த ஆட்டோவில் விழுந்து ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க கொண்டு எந்த மாதிரி அதுல பெரிய வாழை சொன்னாங்க ஐயா கூட ஈரல் பிள்ளை அதான் கட்டம் ஈரல் பிள்ளைண்டாங்க அப்புறம் 2ஆம் தரம் கொண்டே விட்டுட்டு சொன்னாங்க ஐயா உங்களுக்கு சுவாசப்பை இந்த சாப்பாடு அது என்ன சொல்றது இறப்பையில சின்ன பரு வேண்டாம் அதுக்கு என்ன செய்யறேன்னு கேட்டேன் குடிய விடண்டாங்க என்னோட குடிய விடுறது இல்லை 4 தரம் கிட்னி ஃபெயில் என்று சொன்னேன் இந்த ஒரு கிட்னியோட நான் வாழையில ஏதோ சொல்லி நம்ம படிச்சு போட்டு கண்ட மருத்துவத்தை சொல்லி நாங்கள் வரம்பு குடிக்க நான் முடியல ஆஸ்பத்திரி போனால் டாக்டர் கேன்சர் அந்த வருத்தம் இந்த வருத்தம் மயிர் மண்ணாடின்னு சொல்லி கண்டிருப்பேன் கேன்சர் இல்லை எப்போ வந்து வாழ்வே மனத்துல கமலுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு வேறு இது அரளிக்கோட்டை அதெல்லாம் வயதை காத்திருந்தார் இந்த பரங்க உங்களுக்கு தெரியும் டேய் இளம்புங்கூடா 2 பேரும் இளம்புங்கூடா கேன்சர் வாழ்வே மாயம் படத்துக்கு அப்புறம் வந்தது அலறி கொட்டதுன்ற வயதை காத்துருந்தா அப்புறம் அடிச்சனேண்டா பிடிச்சு அங்க போன ஒரு கொண்டாட்ட விட்ட போனா அங்க போன வேற சுகர் இங்க போன வேற ப்ரெஷர் கதை உங்களுக்கு இங்க கேன்சரும் குடிக்காத என்ன ஆஸ்பத்திரியில போய் கதைங்க வேண்டாம் ஓடாவளி அடிச்சு குடிகார கபோதிக ஓவர் ஸ்பீட் தான் அவசரமா போறேன் ஐயா அவசரம் என்ன அவசரம் 90ல வாரது 90 km/h வருது கேட்டா கூடி போச்சு தமிழ் ஆக்கள் ஐயா லைசன்ஸ் எடுங்க லைசன்ஸ் கதையெல்லாம் இருக்கட்டும் ஐயா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடக்கு ஐயா அம்மம்மா சடக்கி விழுந்த ஐயா கால் முறிஞ்சு போச்சு அவசரம் ஐயா தான் போய் கொண்டிருக்கிறேன் அன்னைக்கு பிடிச்சது உங்களை பெரியம்மாக்கு கை முறிஞ்சதுன்னு சொல்லுது இன்றைக்கு அம்மம்மா லைசன்ஸ் எடுங்க லைசன்ஸ் தெரியுமே ஐயா சொந்த பந்தெல்லாம் நீங்கள் நிப்பியல ஐயா சுட்டத்தாம சிங்கள புழுவான் ஐயா சுட்ட ஐயா என்னன்னு கேட்டா ஐயா இதயத்தில் ஒரு ஓட்டை ஐயா ஓட்டை மொனாத ஓட்டை ஐயா ஹாட் ஹோல் அது யாருக்கு எனக்கு ஒரே கலைக்கு போய் சொல்றது ஐயா லைசன்ஸ் எடுங்க ஐயா கிளினிக் கோப்பீர் கெடுத்தோன்னு தரட்டே அப்படி செய்யாதுங்க உண்மையான சம்பவம் கேட்டு ஐயா உடனே காட்டுனக்கு சொல்றது குப்பை ஆக்கள் நீங்க சத்தமா கதைக்காதங்க ஐயா சத்தமா கதைச்சா ஐயா நான் மயங்கி விழுந்து போடுவேன் சரி நீ ஐயே லைசன்ஸ் தாமாய் மாங்க ஐயா ஆகலும் இதுவா கதைக்காதீங்க உண்டும் விளங்காது 2 காதிச்சா பும்பட்டி செய்த பொறுக்கேண்டேப்பா மே குத்து ஐயா எங்கேண்டாலும் குத்துங்கோ வயிற்றுல குத்தாதுங்க குடல் ரங்கி கேணியா ஆபரேஷன் 6 நாளைக்கு முதல் தான் செய்தார் போலீஸ் ஆக்களுக்கு வந்து போய் சொல்ல வேணாம் உங்களை உள்ள போட்டு முட்டி தட்டை இருக்கு சரியா முட்டி தட்டையில ஐயா எனக்கு கொஞ்சம் நிக்கல 2 சிரட்டையும் கல்சியம் தேஞ்சு போட்டு கொஞ்சம் விருந்து கொள்றேன் ஒக்காம பொறுமே மனோத பேக் எடுத்தீங்க ஐயா பேக் என்ன இருக்கு ஆமக்கறி உங்களை பிடிச்சு ஹேண்ட் கப் அடிச்சு உள்ள போறது போல ஆமக்கறி கொண்டு போக முடியாது 3 நாளா மூலம் தள்ளுது ஐயா அதுக்கு இப்பதான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போறேன் ஐயா ஒன்னாதாமே எல்லா வருத்தமும் சொல்லி இருக்கு நீங்க வேற எங்க வருத்தம் இருக்கு உங்களுக்கு லைசன்ஸ் எடுங்க ஐயா லைசன்ஸுக்கு போனான் ஐயா 6 மணிக்கு பிறகு கண் தெரியாது அதோட லைசன்ஸ் தர ஆகுட்டாங்க லைசன்ஸ் இல்ல இல்லையா கண் சரியில்லை ஐயா உங்களுக்கு வந்து ஹேண்ட் கப் ஒன்று அடிக்க இருக்கு உள்ள கொண்டு போய் ஹேண்ட் கப் ஒன்று அடிச்சு உள்ள போட்டாதான் சரியா ஐயா உள்ள நீங்கள் போடுங்கோ எந்த வருத்த நிலைமைக்கும் உடம்பு நிலைக்கும் ஜெயில் சரி வராது அப்படியும் செத்து போடுவேன் ஐயா நீங்கள் பெட்டி எடுக்க வேணும் ஐயா கிடங்கு வெட்ட வேணும் சரியோ சொந்த பந்தத்துக்கு எல்லாம் சொல்லணும் மரண அறிவித்தல் எழுதி வைக்க அப்பா ஓய்வு பெற்ற தபாரங்கள் தம்பி பிரான்ஸ்
தங்கச்சி லண்டன் மறக்காம எழுதி மரண அறிவித்த මගේ අම්මේ මොනවද කියන්නේ ඔයාට இதுக்கும் ஐயா உண்டு சொல்றேன் வடிவாக்குகளும் ஐயா உங்களோட சகோதர மொழி முறதலி எனக்கு தெரியாது ஐயா எங்கட முறப்படி ஐயா அந்திரட்டி வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டை கிடக்கணும் எதுக்கும் அண்ணிய கூப்பிட்டு துணைக்கு வச்சு அண்ணி ஐயா உங்களோட மனுஷிதான் ஐயா அண்ணி අයියෝ මගේ අම්මේ ஓ அந்த அம்மையார் தானே ஐயா கூப்பிட சொல்றேன் අරන් බල්ලා ඔය සෙල්ලම් කරන්න එපා හරිද ஓம் ஐயா செல்லமாச்சியும் கூப்பிடுங்க மனுஷன் எல்லாம் உப்பு படிக்கும் சரி எஞ்சி அதெல்லாம் தாண்டி ஐயா என்னன்னு கேட்டா மயிலிட்டி பொட்டு பள்ளத்துல அப்பப்பான சமாதி கிடக்கு මොනවද කොට கொட்டை இல்லையா பொட்டு பள்ளம் அதுல அப்பப்பாக்கு பக்கத்துல என்ன தாளம் ஐயா ඔයා எல்லா வருத்தமும் இருக்கு ஆனா லைசன்ஸ் இல்லை ඔයා යන්න මේ ஐயா ஒரு செல் ஸ்டார்ட் அடிச்சு விடுங்க ஐயா கிக் කරදානේ කස්ටම් ஆமா ஐயா செல் ஸ்டார்ட் මොනවද ஐயா கொஞ்ச நாளா கை நடுக்கம் ஐயா அடிக்கலாம் நான் செல் ஸ்டார்ட் பண்றது சரி ඔයා යන්න මේ ඔයා යන්න உங்களோட செத்த வீடு செலவை நீங்க பாக்குறது சரியா நாங்க போலீஸ் ஆட்கள் சம்பளம் எடுத்து உங்களுக்கு செத்த வீடு பாக்குறது இல்லை ஓமையா இனிமே நீங்க இருக்கிற இடத்துல டியூட்டி இல்லை இது வேலை வேடானது சரியா ஒக்கது என்ன ஹெல்மெட்டை வச்சுக்கோ நீங்களே நல்லா இருங்க மகே அம்மே மொனாதமே டேரக்டர் லைசன்ஸ் இருக்கிறார் மாத்தீங்களோ எத்தனை தரம் ஜிஎஸ் கிட்ட வருத்தம்னு சொல்லி சாமான் எடுத்திருப்பேன் தமிழ் தெரிஞ்சவங்களே சிப்பிலி கூத்தாடுவேன் இவர் ஒரு ஆளு அமுக டுமுக அமால் டுமால்